கைலாசத்தின் தெய்வீக அமைதியில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த உபதேசங்களை பார்வதி தேவி கவனிக்காமல் இருந்த அந்த நொடி சிவபெருமானின் உள்ளத்தை புண்படுத்தியது. எவ்வளவு தவத்துடன் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கோபம் அடைந்த சிவபெருமான் அவளை பூலோகத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து மனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சாபமளித்தார். இதேபோல் ஆன்மீக கதையை தெரிந்து கொள்ள DKR சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள். அந்த சாபத்தின்படி பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவி ஒரு மீனவரால் தத்தெடுக்கப்பட்டு மீனவ பெண்ணாக வளர்ந்தார். பார்வதி தேவியை நினைத்து கைலாசத்தில் சிவபெருமான் துயரத்தில் மூழ்கினார். அந்த துயரத்தை தாங்க முடியாத நந்தி ஒரு பெரும் திமிங்கலமாக மாறி பூலோகத்தில் குழப்பம் ஏற்படுத்தினார். இறுதியில் மீனவர் ரூபத்தில் தோன்றிய சிவபெருமான் அந்த திமிங்கலத்தை அடக்கி பார்வதி தேவியை மணந்து அவளுக்கு சாப விமோசனம் அளித்தார். அன்பும் தவமும் ஒன்றிணைந்தால் துன்பங்களும் தெய்வீகமாக மாறும் என்பதையே இந்த கதை உணர்த்துகிறது.